அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மலாக்கா ஜலசந்தியில் இன்று புயல் உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மலாக்கா ஜலசந்தியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மலாக்கா ஜலசந்தி பகுதியில் கடந்த 22ஆம் தேதி உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலைக்குள்ளாக புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது இதற்கு முன்னதாக வந்த அறிவிப்புகள்ல இந்த 22ஆம் தேதி உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறாது, வலு விளக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்றைய தினமே இது புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த புயலுக்கு சென்யா என பெயரும் சூட்டப்பட்டிருக்கிறது. புயல் உருவாக சாத்தியக்கூறுகள் இல்லை என நேற்றைய தினம் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில இன்று மீண்டும் மலாக்கா ஜலசந்தி பகுதியில புயல் உருவாகும் எனவும் இன்று மாலை மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து மதியத்துக்குள்ளாக புயலாக தீவிரமடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சூழலை பொறுத்த வரைக்கும் மலாக்கா ஜலசந்தியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்துல மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் கிட்டத்தட்ட மேற்கு நோக்கி நகர்ந்து நேற்று இரவு 11:30 மணி அளவுல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து அதே பகுதியில் நிலவுகிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது குட்கா மக்கூருக்கு இடையே 160 கிலோமீட்டர் தொலைவிலும், ஜார்ஜ் டவுனுக்கு இடையே 200 கிலோமீட்டர் தொலைவிலும், கிழக்கு தென்கிழக்கே 640 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இது மையம் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று மதியத்திற்குள்ளாக புயலாக வலுவடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில குமரி மற்றும் இலங்கையை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைய தினம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த கடந்த 22ஆம் தேதி உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைய தினமே புயலாக வலுப்பெறும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன்.